இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பி உம்முடைய வார்த்தை வழியாக எங்களுக்கு வாழ்வும் வளமும் ஆசீரும் சுகமும் அற்புதமும் செய்கின்ற உமது மேலான அதிசயங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய கடவுள் தனக்கு நிலையான ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவருக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றும் தாவீதுக்கு விளக்கி கூறுகின்றார். நற்செய்தி வாசகத்திலே விதைப்பவரின் ஊமையை நாம் பார்க்கின்றோம். இறை வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்றும், இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயன் அளிக்கின்றவர்கள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பலன் தருவார்கள் என்றும் விளக்குகிறது. இறை வார்த்தை சக்தி உள்ளது, வல்லமை வாய்ந்தது. கடவுளின் வார்த்தை வழியாக கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கினார், மனிதர்களை உருவாக்கினார். இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக மக்களுக்கு சுகத்தை கொடுத்தார். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் அழியாது என்று சொல்லி இறைவன் வார்த்தையின் நிலையை விளக்குகின்றார். நிலையான வார்த்தையை நாம் நம்புவோம், கடவுள் பேசுவதை கேட்போம். அதற்கேற்ப நாம் வாழ்க்கை வாழும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நாள்தோறும் இந்த நற்கருணை ஆராதனை வழியாக நீர் எங்களோடு பேசுகின்ற உமது இறை வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கவும் அற்புதங்களை காணவும் அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென். புனித பிரான்சிஸ் சலேசியார் கூறுகிறார், நீயாக இரு, நன்றாக இரு.